இந்த ஒரு வகுப்பு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அவர்கள் தங்களுடைய ஊழியங்கள், அலுவல்கள் மத்தியிலே நேரத்தை ஒதுக்கி இதற்காக செலவு பண்ணும்போது இந்த வகுப்பு அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக, அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக, அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, இன்னும் கர்த்தருக்காக அதிகமாக செயல்படக்கூடியதாக நீர் மாற்றிவிடும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த வகுப்புக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த போன வாரத்திலே நான் வகுப்பு அசைன்மெண்ட்டை குறித்து சொல்லியிருந்தேன். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை கவனிக்காவிட்டாலும் இன்றைக்கு இந்த வகுப்பினுடைய இறுதி பகுதியில் இந்த கிளாஸை முடிக்கிற அந்த டைமில் அசைன்மெண்ட்டை குறித்தும் உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். அந்த அசைன்மெண்ட் தலைப்பு மற்றும் அதை எவ்விதமாய் அதை எழுதலாம் என்று ஒரு சுருக்கமாக ஒரு ஐடியா உங்களுக்கு தர விரும்புகிறேன். இப்பொழுது நாம் தொடர்ந்து பவுலின் நிருபங்களில் இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் இதுவரைக்கும் 2 வகுப்புகளில் ரோமர் மற்றும் 1 கொரிந்தியர் ஆகிய 2 நிருபங்களை நாம் கற்றிருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பவுலின் நிருபங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த வகுப்புகளில் கற்றுக்கொள்வது, ஏனென்றால் ஏற்கனவே நாம் போதக நிருபங்களை தனியாக கற்றிருக்கிறோம். போதக நிருபங்களே 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய நிருபங்கள் உண்டு. ஆகையினாலே பவுலுடைய நிருபங்களில் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் மற்றும் கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் ஆகிய நிருபங்கள் இருக்கிறது. அது நம்ம பவுலின் நிருபங்களுடைய ஒரு பகுதியை தான் இந்த வகுப்பிலே, இந்த வருஷத்திலே, இந்த செமஸ்டரில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒருவேளை அடுத்த முறை அல்லது வருகிற நாட்கள் அந்த பாடம் அமையுமானால் பவுலின் நிருபங்களுடைய 2வது பகுதியை கற்றுக்கொள்ளலாம். இந்த டைம் நாம் 4 நிருபங்களை மாத்திரம்தான் இந்த பவுலின் நிருபங்களை கவர் பண்ண இருக்கிறோம். அதை நான் ஒன்று கூட உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதில் 1 பவுலின் நிருபங்களில் கடைசியாக நம்ம ரோமர் சிந்தித்து விட்டோம், 1 கொரிந்தியர். இன்றைக்கு நாம் 2 கொரிந்தியர் தான் சிந்திக்கணும், அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தான் இந்த அசைன்மெண்ட்டை குறித்தும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். ஏன்னா அந்த அசைன்மெண்ட்டினுடைய தலைப்பு இந்த ரோமர் கலாத்தியர் 2 விஷயங்களையும் 2 நிருபங்களையும் ஒப்பிட்டு நீங்கள் அதை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்கிறபடினாலே இந்த கலாத்தியர் நிருபத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அசைன்மெண்ட்டை ஆயத்தப்படுத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். ஒருவேளை சிலர் ஏற்கனவே இந்த வேலைகளை ஆரம்பித்து இருக்கலாம். ஆனாலும் ஒருவேளை மற்றவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால இன்றைக்கு நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சத்தம் உங்களுக்கு தெளிவா சத்தமா கேக்குதா? யாரோ ஒருத்தர் சொல்லலாமா? தெளிவா கேக்குதா? ஓகே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த கலாத்தியர் நிருபம், அதை குறித்து அதனுடைய நிருபத்தினுடைய ஆக்கியோன், அந்த தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பவுல் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் பவுலுடைய அந்த ஆத்தர்ஷிப், பவுல் தான் இதை எழுதினார் என்பதற்கு இந்த நிருபத்திலேயே அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. கலாத்திய நிருபத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதில் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர்களது நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில்
முதலாம் வசனத்திலேயே நம்ம பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம். அதுல அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்று தெளிவாக முதலாம் வசனத்தின் ஒரு பகுதியிலே பவுல் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு பவுல் மீண்டுமாக தன்னை தான் அதை எழுதுகிற விஷயத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். சரி, நான் பிறகு அதை சொல்லுகிறேன். அடுத்ததாக இப்போ இந்த கலாத்தியர் நிருபத்தில் இது எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல 2 கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று கிபி 48 அப்படின்னு சொல்லுகிறார்கள். இன்னொரு காலகட்டம் அவங்க சொல்லும்போது கிபி 55, 56 அந்த காலகட்டத்தை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த 48, 49 அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கிபி 48, 49 அது சீரியா அந்தியோகியா வைத்து எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது எருசலேம் கவுன்சில், எருசலேமுக்கு பவுல் சென்று இவைகளெல்லாம் குறித்து அந்த ஜெருசலேம் கவுன்சில்னு சொல்லுவாங்க. எருசலேம்ல சென்று அப்போஸ்தலர்கள் பவுல் எல்லாரும் சேர்ந்து, அப்போஸ்தலர்னா இயேசுவோடு கூட இருந்தவர்களை சொல்லுகிறேன். பவுலும் அப்போஸ்தலன் தான். அப்போ ஆனா பவுல் இயேசுவோடு கூட இருந்த அந்த சீஷர்கள் அதுல வந்தவர் அல்ல. பிறகு அவர் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டவர். அவர் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பவுலும் அங்க கூடியிருக்கும் போது யாக்கோபு, பேதுரு இவர்கள்லாம் சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுத்த அந்த ஜெருசலேம் கவுன்சில், அந்த இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதை தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கிபி 49. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக இந்த எழுதப்பட்டதனுடைய காலம் நம்ம பார்த்துட்டோம். எழுதியவர் பவுல் அப்படின்னு சொல்றதை பார்த்தோம். எழுதப்பட்டதனுடைய நோக்கம், என்ன நோக்கத்திற்காக கலாத்தியர் நிருபம் எழுதப்பட்டது. இப்போ கலாத்திய இன்னொரு விஷயம் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதலாவது அந்த அதிகாரத்துல கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். கலாத்திய நாட்டு சபைகள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சபைகள், கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதியிருந்ததாக நாம் பார்க்கிறோம். முதலாவது மிஷினரி பயணத்துல அவர் ஆரம்பித்த அந்த ஊழியங்கள் இவைகளெல்லாம் அந்த கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள், இன்னும் சில பெருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடங்களை தான் அவர் கருத்தில் கொண்டு இந்த கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். இன்னொன்று, இந்த நிருபத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன, ஒரு சிறப்பா நம்ம சொல்லணும்னா, சிறப்பு அப்படின்னு எழுதி கொள்ள வேண்டாம் நீங்க, ஒரு தனித்துவம். இது கலாத்திய நாட்டு சபைகளுக்கு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சபைகள், அவைகளை கருத்தில் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சபை, கொலோசையர், தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறதாவது அப்படிலாம் இருக்கும். ஆனா இது ஒரு நாட்டில் உள்ள சபைகளுக்கு, ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு அடுத்தது கொடுப்பதற்காக அந்த ஒரு நோக்கத்துல எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவருக்கு ஒரு செய்தி அவருடைய காதுக்கு வருகிறது. அதாவது கலாத்திய நாட்டில் உள்ள சபைகள், அவர்கள் ஒரு தவறான போதனை, அந்த போதனையை கேட்டு அவர்கள் திசை திரும்பி இருக்கிறார்கள் என்பதை அவரால் அறிய முடிந்தது. ஒரு ஊழியக்காரருடைய ஒரு முக்கியமான தகுதிகளை ஒன்று துருபதேசங்கள், தவறான போதனைகள் தலை தூக்கும் போது உடனடியாக அதை எதிர்க்க வேண்டியது, அதற்கு அதை வசனத்தின் மூலமாக
கண்டித்து ஒன்றில் துருபதேசக்காரரிடத்துல நேரடியாக பேசுகிற காரியங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம். சபையை எச்சரித்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக சத்தியங்களை இன்னும் தெளிவுபடுத்தி இதெல்லாம் தவறுன்னு சொல்லுகிறது இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப அந்த பணியை பவுல் சிறப்பாக செய்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த என்ன முக்கியமா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பின்னணி போல இதை நீங்க கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதாவது யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் தோன்றினது என்பது ஒரு ரிலிஜியஸ் ஹிஸ்டரியா நம்ம பார்த்தோம்னா, யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் தோன்றினது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா கிறிஸ்தவம் நமக்கு தெரியும், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு, அவர் இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் அந்த யூத சந்ததியில தான் வர்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அந்த அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3வது நாள்ல உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நமக்கு செய்த அந்த காரியத்தை, அவர் செய்த அந்த நமக்காக பலியானது, பாவத்தின் மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக அவர் செய்த அந்த ரட்சிப்பின் திட்டம், இதை விசுவாசித்து நாம் மீட்படைகிறோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஆனால் யூத மதத்தை பொறுத்தவரையில என்ன ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதற்காக. இந்த தவறான போதனைகள் அவங்க வர்றதுக்கு காரணம் என்ன? யூதர்களை பொறுத்தவரையில அவருடைய என்னன்னு சொன்னா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம மட்டும்தான். தேவன் இந்த உலகத்துல தெரிந்தெடுத்த ஒரு கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம்னா நாம தான். ஏனென்றால் ஆபிரகாம், அப்புறம் அந்த சந்ததியில ஆண்டவர் ஒரு அழைத்து ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, இந்த யாக்கோபுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் சந்ததி. அப்ப நாங்க தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களுக்கு ஒருவேளை இப்போ அடுத்த கட்டமாக புறஜாதிகள் வர்றாங்க அப்படின்லாம் சொல்லும் போதும் அவர்கள் சரி புறஜாதிகள் வர்றாங்களா, அவங்க அபிஷேகம் பெறாங்களா, ஏற்றுக்கொள்றாங்களா? ஆனால் அவர்கள் நம்முடைய ஒழுங்குகளுக்கு வரணுமே. நம்ம ஒழுங்கு என்ன சொல்லுது? நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், இப்படிதான் நாம கற்றிருக்கிறோம். இப்படி அவர்களுடைய மனப்பான்மை இருக்கிறது. விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், அப்ப இதை அவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் யூதர்கள் ஒரு பிரிவுக்கு இருந்தது. எல்லாரும் அப்படி இல்லை. அவர்கள் அப்படி இதுதான் மேன்மை அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவம் வந்தபடினாலே, இப்ப நம்ம புரிந்து கொள்கிறோம், அதான் நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ வந்ததுனால இப்படி ஒரு கருத்து அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்போ அவர்கள் இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க, சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி சேர்க்கப்படும் போது அப்படி சேர்க்கப்படும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த யூத விசுவாசிகள் அவங்கள பார்த்து அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கு. எப்படி இவங்களை நம்ம ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சிலர் நேரடியாகவே அவர்களிடத்துல பேசி, சரி நம்ம இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி இவங்களை சொல்லி இது பண்ணலாம், நம்முடைய இந்த வழிக்கு கொண்டு வரலாம், அப்படி அவர்கள் நினைத்தாக்கும். இப்படி எல்லாம் அவங்க செயல்படுறது அப்படிதான் அவங்க நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் பேசி நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப இது தேவையற்றது, இது சபையில ஒரு இடர்லை உண்டு பண்ணக்கூடியது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள், செஞ்சாங்க. ஜூடாய்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூத இதுல அவங்க ஒரு ரொம்ப அதிகமா அவர்கள் அந்த யூத மதத்தின் அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் இருந்தார்கள். இப்போ அவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இது பவுலுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏனென்றால் பவுல் இயேசு கிறிஸ்துவ தான் அதிகமா பிரசங்கித்து கிறிஸ்துவ மூலமா தான் மீட்பு இதெல்லாமே சொல்லி கொடுத்திருக்கிறார். இவர்கள் இப்படி சொல்லி கொடுக்கும்போது இயேசுதான் முக்கியம்னு சொல்ற அந்த கருத்து அடிபட்டு போயிருது.
நியாயப்பிரமாணம் இருக்கு. என்னதான் அபிஷேகம் பெற்றாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் திருப்பவும் நம்ம நியாயப்பிரமாணம் கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும்னா மொத்தத்துல இந்த சத்தியமே அது ஒன்றும் இயேசுவுக்கு வேல்யூ இல்லாம அப்படி ஆகி விடுகிறது. ஆகையினாலதான் இதை புரிய வைக்கும்படியாக இதை தெளிவுபடுத்தி இந்த இப்படி குழம்பி போன சிலர் அப்படி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தை அந்த கேட்டு விருத்த சேதனம் பண்ணணும். இது போன்ற போயிருக்கும் போது பவுல் தெளிவாக விளக்கி அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறார். அப்ப அதான் இந்த நிருபத்தினுடைய முக்கியமான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது அப்போ அதுல சத்தியத்தை அவர் டிஃபெண்ட் பண்ணியும் அப்புறம் தவறான விஷயத்தை கண்டித்து இதை எழுதுகிறார் என்பதையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் மொத்தத்துல அது தேவையில்லை அப்படின்னு சொல்றதா, இல்லை நியாயப்பிரமாணத்தை நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுகிற, அப்ப எதுக்கு நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கு, நமக்கு பழைய பாடெல்லாம் பைபிள்ல இருக்கு என்கிற அந்த கேள்விக்கு ஒரு விடை ஒருவேளை ஏற்கனவே நம்ம வகுப்புல சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்று கூட நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும்படி விரும்புகிறேன் இந்த விஷயம் வர்றதுனால. ஏன்னா நீங்க அசைன்மெண்ட் இதெல்லாம் எழுதும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணத்துல 3 பகுதி இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா செரிமோனியல் அப்படின்னு சொல்லும்போது இந்த சடங்காச்சாரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பலி செலுத்துறது, ஸ்நானம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய முறைமைகள் சடங்காச்சாரங்கள் இருக்கு. அப்போ அந்த விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அதான் செரிமோனியல் அப்படின்னு சொல்லுவோம். ரிச்சுவல்ஸ், செரிமனிஸ். அப்போ அந்த காரியங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில்டு பை கிரைஸ்ட். இது நீங்க குறித்து வைத்து விட்டால் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சிலருக்கு சொல்லி கொடுப்பதற்கும், அடுத்தது நமக்கும் ஒரு புரிந்து கொள்ளுது நியாயப்பிரமாணத்தை நம்ம எப்படி அணுகுகிறது. அப்போ அந்த செரிமோனியல் சைடு அது கிறிஸ்துவினாலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனாலதான் இப்போ பாருங்க, பலி நம்ம செலுத்த வேண்டியதில்லை. ஏன் செலுத்த வேண்டியதில்லைன்னா கிறிஸ்து நமக்காக பலியானார். அது மாதிரி நியாயப்பிரமாணத்துல சில விஷயங்கள் ஏன் அன்னைக்கு சொல்லப்பட்டதை நாம் இன்னைக்கு கை கொள்ளனா, அதை கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். கிறிஸ்து அதை அவர் செய்து முடிச்சிட்டார். இயேசு சொல்லும்போது சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வராமல் நிறைவேற்றுகிறக்கே வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அது ஒரு முதல்ல செரிமோனியல். அடுத்ததாக சிவில் அதாவது அந்த ஜனங்கள் சார்ந்த மக்களுடைய அந்த எப்படி அவங்க வாழணும் அந்த மாதிரி விஷயங்கள், அது பிரின்சிபிள்ஸ் அப்ளைட் ஃபார் விஸ்டம். அவைகள் எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களா, அது கொஞ்சம் புத்தியா ஞானமா நடந்துக்கிறதுக்கு இப்படி நடக்கணும், இதை செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்ம மொத்தத்துல விடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் அந்த பலி முறைமைகள் இதைதான் இயேசு என்ன செய்தார்னா நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆனால் அங்கே மக்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணா உனக்கு இந்த மாதிரி செய்தால் அவனுக்கு நீ திருப்ப கொடு, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை நம்ம சொல்ல முடியாது. அவைகள் மக்களுக்குள்ள எப்படி இடைப்படணும், ஒருவரோடு பகை வைக்கிற விஷயங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, அன்பு கூறணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அப்போ சிவில். அடுத்தது மூன்றாவது இன்னொரு பகுதி மாரல், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், எப்படி ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அந்த காரியங்களும் நம்ம பார்க்கிறோம். யார திருமணம் பண்ணக்கூடாது, ஒழுங்கற்ற உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள், சில ஒழுக்கம் சார்ந்த காரியங்கள், டிசிப்ளின், இதை நம்ம விட்டு விடுகிறதுக்காக நியாயப்பிரமாணம் சொல்லவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஸ்தோத்திரம். இந்த 3 விஷயங்கள், 3 காரியங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் அந்த செரிமோனியல், சடங்காச்சாரங்கள் சார்ந்த அந்த விஷயங்கள் கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுதான் நம்ம அதிகமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார், நியாயப்பிரமாணத்தை நம்ம இது பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்றது அந்த சைடாக்கும். ஆனால் சில பிரயோஜனமான விஷயங்கள், அது தேவனுடைய இதயம் இன்னும் புரியணும்னா
ஆண்டவர் அவருடைய மனதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்கணும் அப்படின்னு ஜனங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப அந்த ஒழுக்கங்களையும் நம்ம வந்து இதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை அப்படி சொல்லிடக்கூடாது. இதை நம்ம வந்து எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே உரிய அந்த ஒழுக்கம் தான். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், உடை உடுத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட நல்ல ஒழுக்கங்கள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாணம் அதை வந்து குறித்தாக்கும் பவுல் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கை கொள்ள வைக்கிறது, இதை குறித்தும் அவர் அதை வந்து எதிர்த்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை எழுதும்போது 6 அதிகாரங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 6 அதிகாரங்கள்ல இதுல வந்து இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அது எப்படி எழுதியிருக்கிறார், எப்படி அதை வந்து அவர் அணுகுகிறார் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அப்போஸ்தல அதிகாரம், இதை குறித்து அவர் எழுதுகிறார். இதை ஏன் எழுதுகிறார் அப்படின்னு சொல்றதையும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சில காரியங்கள் நம்ம இதுல உள்ள கண்டென்ட்டை நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதுதான், அந்த நிருபத்தை நீங்க ஒரு டைம் வாசித்து பார்க்கும்போது, வாசித்து இந்த நோட்ஸையும் நீங்க பார்க்கும்போது, நீங்க எழுதி வைத்திருக்கிற விஷயங்கள், நோட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக, நல்ல ஒரு தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். எப்பொழுதுமே நம்ம பைபிளை வாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த பழக்கத்தை நம்ம வைத்திருக்கிறது நல்லது. ஒரு அசைன்மெண்ட் நீங்க எழுதுறதுனாலும் அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அசைன்மெண்ட் எழுதுகிற அந்த விஷயங்களை அப்போ அதை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த வேத புஸ்தகத்தை நம்ம நல்லா அந்த நிருபத்தை ஃபுல்லா ஒரு டைம் வாசிச்சிருங்க. வாசித்து இதை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ முதலாவது பவுல், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஏதோ பவுல் ஊழியம் செஞ்சு சில விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு குரூப் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வந்து வேற விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு கூட்டமும் என்ன ஆகுதுன்னா வழி போகிறது, ஏற்றுக்கொள்கிறது. அப்போ பவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. இத்தனை புத்தியினரா அப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி அவர் எழுதும்போது இப்போ இப்போ என்னன்னா, பவுல் வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரி, அவர் ஏதோ பொய்ய சொல்லிட்ட மாதிரி, மற்றவர்கள் கரெக்டா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆகையினால பவுல் தன்னுடைய அப்போஸ்தல, தன்னுடைய அழைப்பு, அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. தான் எப்படி இந்த ஊழியத்திலே வந்தேன், இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சது, இதை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் பகுதி அவர் எழுதுகிறாருன்னா அதான் விஷயம். ஏன்னா இப்போ இன்னைக்கும் பாருங்களேன், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், சில நேரங்கள்ல சில விஷயங்கள் சிலர் சொல்றது வந்து இந்த பவுல் வந்து நிறைய விஷயங்களும் ரொம்ப குழப்பிட்டார், அவருக்கு தோணுனதெல்லாம் இது பண்ணிட்டாருலாம் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் கூட அப்படிப்பட்ட கருத்துடையவர்களா இருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டை ரொம்ப பிடிச்சிட்டு இப்படிப்பட்ட இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அதற்கு இந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஏதோ நான் ஓனா என்னுடைய சொந்தமா எனக்கு ஏதாவது தோணுனதை உட்கார்ந்து எழுதல. ஏன்னா இயேசுவோடு கூட இவர் இருக்கவில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவோடு இவர் வந்து ட்ரைனிங் எடுக்கல, அப்புறம் எப்படி இவர் வந்து எழுதுறாரு, இவர் சொல்ற கருத்தெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சில குரூப் என்ன சொல்லுவாங்க, இயேசுவே நாங்க ஏற்றுக்கொள்ள, இப்படி எல்லாம் இருப்பாங்க. இப்போ பவுல் அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட காஸ்பல், அந்த சுவிசேஷம் எப்படி கிடைச்சது, எப்படி இந்த ஊழியத்தில் அவர் வந்தார் என்பதை குறித்து அவர் இப்பொழுது அந்த 1-2 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. கலாத்தியர் 1:1-2. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோட கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் அந்த வசனத்தை எப்படி அந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார்னா, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். அப்போ அந்த அத்தாரிட்டி எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இதனாலதான் அவருக்கு ஏற்படுகிறது. அப்போ இது நம்ம இதுல ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம்.
நாம் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மை குறித்து ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துறோமா, இல்ல சொல்றோமா, அதற்கு ஒரு அவசியம் இருந்தா மாத்திரம் நாம் அதை செய்தால் போதுமானது. எப்போதும் நம்ம வந்து நம்மை பெருசா வெளிப்படுத்திட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா அதை சொன்னாதான், அதை சொல்லும் போது அவர்கள் அங்கீகரிக்க இல்லாட்ட புரிந்து கொள்ள ஏது இருக்கா அப்படின்னா மாத்திரம் அதை நாம் சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ பவுல் அதுதான் பண்றார். தான் அந்த அப்போஸ்தலனாக ஏன் அதை எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் என்னை ஏற்படுத்தவில்லை, மனுஷன் மூலமாயும் அல்ல, யாரையோ மனுஷர் இது பண்ணி அப்படி நான் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் அல்ல, எனக்கு கிடைத்தது இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து மற்றும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா நான் அப்போஸ்தலனாக இருக்கும்படி அப்போஸ்தலனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நான் இதை எழுதுகிறேன். அப்ப அவர் வந்து ஏற்படுத்தினது அந்த அப்போஸ்தல ஊழியத்துல கர்த்தர் ஏற்படுத்தினார் என்பதை அவர் முதலாவது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் இதை வந்து கொஞ்சம் கூட தெளிவுபடுத்துறதுக்கு வேற அவருடைய ஒரு சாட்சியை கூட அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது என்ன சொல்றாருன்னா, சாட்சி மற்றும் அதுல இடையில இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறார். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 12ஆம் வசனம் 11, 12 ரெண்டையும் வாசிக்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். சரி, இப்போ நான் ஊழியத்துல எப்படி நான் அப்போஸ்தலன் என்கிற நிலைமைக்கு எப்படி வந்தேன் அதை முதலாவது சொல்லுகிறார். அடுத்தது ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றதை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காஸ்பல் எனக்கு கிடைத்த சுவிசேஷம் இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது எப்படி எனக்கு கொடுக்கப்பட்டது, அது மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏதோ நான் எனக்கு தோணுனதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அப்போ ஒருவேளை அந்த யூதர்கள் அந்த பேசினவங்க என்ன சொல்லியிருக்கலாம், பவுல் வந்து சில விஷயங்களை அவருக்கு தோன்றதை பேசுறாரு, ஆனா நம்ம இவ்வளவு காலமா யூதர்களா இருக்கிறோம் என்று ஒருவேளை இவங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். அதனால அந்த சைடு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது என்னுடைய யோசனையின்படியானது அல்ல, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்றாரு. அப்போ இந்த வெளிப்பாடு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவே அவரே எனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை சொல்லி வரும்போதுதான் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும் அவருடைய சாட்சி ஒரு சின்ன அளவுல சொல்றார். ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் 14ஆம் வசனம், யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் வந்து கிருபையினால என்னை வந்து என்ன செஞ்சாருன்னா, அழைத்த தேவன் என்னை பிரித்தெடுத்தார். அப்புறம் நான் புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்கு வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, நான் எங்க போய் இதை இது பண்ண அப்படின்னு சொல்லும் போது, அதாவது பாருங்க அந்த 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, 3 வருஷம் சென்ற பின்பு, அதாவது முதல்ல எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த அரபி தேசத்துல போய் இருக்கும்போதுதான் பவுலை குறித்து சொல்லப்படுது. அவர் அங்க இருந்துதான் அந்த வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். இப்போ ஏன் நம்ம அதை ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லும்போது, பவுல் சொல்லுகிற எந்த விஷயங்களும் முரண்பாடானதா இல்லை. பைபிள்ல அது வரைக்கும் இருக்கிற பழைய ஏற்பாட்டுல இருந்து உள்ள காரியங்களை சொல்றார். இயேசு சொன்ன விஷயங்களை வந்து அவர் ஓவர்டேக் பண்ணி இயேசு சொன்னதெல்லாம் தப்புன்னு அப்படி அவர் சொல்லலை. அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம வந்து இது எல்லாமே பார்ப்போம். அதாவது ஒரு பைபிள்ல ஒரு இதை ஏற்றுக்கொள்றதுன்னா இதெல்லாம் பார்த்துதான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அதுல ஒன்று, பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் சொன்னதுல இது இருக்கா, தீர்க்க தரிசனங்களே இருக்கா அப்படின்னு சொல்றத பார்க்கணும். அந்த நியாயப்பிரமாணத்தில் அந்த ஆதி நாட்கள் ஸ்தோத்திரம், அந்த முற்பிதாக்கள் அவங்களுடைய காலத்துல ஆண்டவர் இடைப்பட்டதுல எங்கேயாவது இந்த விஷயங்களை குறித்து இருக்கா
அப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இதனுடைய காரியங்கள் இருக்கும், இதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கு மூலமா ஆண்டவர் பேசுனதுலையோ இல்ல முற்பிதாக்களோடு இடைப்பட்டதுலையோ இருக்கும். அடுத்தது எங்கன்னு சொன்னா இயேசு அதை பேசி இருக்கிறாரா, இது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசு அந்த காரியத்தை குறித்து என்ன கருத்து சொல்லி இருக்கிறார். அப்புறம் இயேசுடைய அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் பேதுரு, யோவான், அவங்களுடைய ஊழியங்கள்லாம் பைபிள்ல இருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி. அப்ப அந்த ஊழியங்கள்ல அவங்க மூலமா நிறைவேற்றப்பட்ட ஊழியங்கள்ல பேதுரு அதுல அதிகாரப்படுத்தப்பட்டு இருந்து அவர் மூலமா நிறைவேற்றப்பட்ட ஊழியம் தான் பைபிள்ல ஒரு பகுதி இருக்கிறது. அப்ப அதுல அவங்க பேசுனதுல ஏதாவது இது சம்பந்தமா இடம் வருதா, ஏதாவது காரியம் வருதா, இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வோம். அப்போ பவுல் சொல்லுகிற விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒத்து போகாம ஏதோ ஒரு புதிய கருத்தை ஒன்றும் பவுல் சொல்லலை, இவைகளோடு ஒன்றித்துதான் அவை இருக்கிறது, அதனாலதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க நான் வந்து ஒண்ணு தேவன் எனக்கு கொடுத்தார், அப்புறம் நான் அப்போஸ்தலர்களை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா அவங்களோட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவங்கள நான் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் அதுல பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை, அவர் தான் நான் பார்த்தேன். முன்னாடி வந்து யூதேய தேசத்திலே சபைகளுக்கு முகமறியாதவனா இருந்தேன், ஆனா பிறகு அங்குள்ள விசுவாசிகளும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ அப்படி ஒரு என்னை பற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துற அளவுக்கு அந்த விசுவாசிகள் மத்தியிலும் யாரை நான் துன்பப்படுத்திட்டு இருந்தனோ அவங்க மத்தியிலேயே என்னை ஆண்டவர் சாட்சியா நிறுத்தினார். இந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, அதான் நான் வந்து சொன்னது கதை ஒன்றும் இல்லை உங்களுக்கு, அதுக்கு ஒரு வார்த்தை அவர் எழுதுவார். அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 20ஆம் வசனம் பாருங்க, 20ஆம் வசனம் மாத்திரம் ஒருத்தர் வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். சரி, நான் முதல்ல இதை வாசிக்கும் போது, இந்த நிருபத்தை வாசிக்கும் போது வாசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் இது சம்பந்தமா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்ப இதை படிக்கும்போது ஏன் பவுல் வந்து பொய் அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிருபத்தை எழுதும்போது நான் உங்களுக்கு ஒன்றும் பொய் ஒன்றும் சொல்லலை, இப்படி ஏன் அவர் எழுதணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது அதுக்கு விடை கிடைக்கிறது. என்னன்னா, ஏன் அப்படி அவர் இது பண்றாருன்னா, அவர் சொன்னது பொய்ன்னு தான் அவங்க நினைச்சு என்ன பண்றாங்க, இன்னொருவர் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்குதான் அவர் இவ்வளவு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம், அப்போஸ்தலரோடு எனக்கு தொடர்பு இருந்தது, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். இப்படி இது கொடுக்கப்பட்டது வந்து ஒரு உண்மையான விஷயம், சத்தியத்தை தான் உங்களுக்கு சொன்னேன் என்பதை அவர் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, தூண்களாக எண்ணப்பட்ட அந்த பேதுரு, யாக்கோபு, கேபானா அதுல பேதுருவை குறித்து சொல்லியிருக்கு, இவங்களை நான் சந்திச்சேன், அந்த விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் இந்த நோக்கத்தோட தான், அவங்க கூட எனக்கு உறவு இருந்தது என்பதற்காக. 2ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது பாருங்கள், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8, 9, 10 வசனங்களை இப்ப வாசிக்க வேண்டாம். அதுல நம்ம பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, சந்திச்சு பேசி அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்ப இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஊழியம் செய்ய அனுமதிச்சிருக்க மாட்டாங்களே, ஏன்னா அவங்கதான் முக்கியமா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நான் போய் சந்திச்சு அவர்களிடத்துல பேசின போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யணும், விருத்த சேதனம் இல்லாதவருக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல எனக்கு வந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு புறஜாதிகள் மத்தியில என் ஆண்டவர் நடத்துறார் அப்படின்னு புரிந்து கொண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வலது கை கொடுத்து நீங்க தரித்திரரை மாத்திரம் நினைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த மாதிரி என்னை வந்து அவர்களும் அறிந்து ஏற்றுக்கொண்டுதான் நான் ஊழியத்துல வந்தேன் என்பதெல்லாம் அவர் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாருங்க, ஒரு தப்பு ஒரு தவறான போதனை, இதை அவர் கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்களேன். மொத்தமே 6 சாப்டர்ஸ் தான். அந்த 6 சாப்டர்ஸ்ல
இவரை வந்து ஏன்னா அவரை அவங்க ஒரு பொய்யா கருதுகிறாங்க. அவர் சொல்ற விஷயத்த ஒரு தவறா நினைச்சு இன்னொருத்தர் சொல்றதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 2 அதிகாரங்கள் வந்து இதை பத்தியே எழுதுறத பார்க்கிறோம். இதை பத்தி அவர் சொல்றார், சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றார், இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு சம்பவத்தை அதுல அவர் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா பேதுரு அவர் வந்து எதிர்கொண்ட விஷயத்தை சொல்லுகிறார். பேதுரு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேதுரு வந்து அதாவது பாருங்க, அந்த 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அந்தியோகியாவுக்கு வந்த போது அவனை நான் முகமுகமாய் எதிர்த்தேன் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்றார். பேதுரு என்ன பண்ணியிருக்கிறார்? அந்தியோகியாவுக்கு வந்த போதுன்னா அது அந்த புறஜாதிகள் மத்தியில நடைபெறுகிற ஊழியங்கள். அங்க அவர் போனப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, அங்குள்ள விசுவாசிகள் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறார். இப்படி எல்லாம் நடக்குது. அப்புறம் யூதர்கள் எங்க இருந்து வர்றாங்கன்னா, எருசலேம்ல இருந்து வர்றாங்க. அவர்கள் வந்த உடனே பேதுரு வந்து அவருடைய ஸ்டாண்டை மாத்திக்கிறார். ஏன்னா இவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க. ஏன்னா அவர்கள் இந்த புறஜாதிகளை வந்து ஒரு டிஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்றாங்க. அப்போ அவர்கள் நம்ம வந்து சரியா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கூட சாப்பிடாம அதுக்கு பிறகு அவங்க கூட அதிகமா டச் வைக்காம அப்படியே இவங்க கூட இருக்கார். இதை பார்த்த போது பவுல் அவரை எதிர்த்ததாக சொல்லுகிறார். பேதுருவை நான் வந்து எதிர்த்தேன், இப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்த பேதுருட்ட வந்த போதே நான் எதிர்த்திருக்கிறேன், அந்த மாதிரி காரியங்களை அவர் சொல்றார். இதெல்லாம் ஃபர்ஸ்டே இருந்தது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு வந்து அப்படி ஏன்னா அவருடைய ஊழியம் அதிகமா யூதர்கள் மத்தியில, ஆனாலும் புறஜாதிகள் மத்தியில அவங்களுக்கே இந்த விஷயத்துல ஒரு சரியான ஒரு தெளிவு என்பது வராமல் இருந்திருக்கிறது. பிறகு அவங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க மாற்றம் பெற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் பாருங்க, கொர்நேலி வீட்டுக்கு போகும்போதே அவருக்கு ரொம்ப ஒரு இதாதான் இருந்துச்சு, எப்படி இவங்க கூட போறது வைக்கிறது யோசிச்சிட்டே இருந்தார். ஆண்டவர் தான் சொன்ன, சந்தேகப்படாம போ அப்படின்னு. அதுல எல்லாம் அவங்க பவுல் வந்து ஃபுல்லா அவர் ஊழியம் செஞ்சது புறஜாதிகள் மத்தியில. அவருக்கு அவங்க இந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அப்ப அதுக்கு சரியா அந்த சத்தியத்தை அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எப்படி நடத்தணுங்கிற அந்த ஒரு இதுல இருந்தார். ஆனா இவர்கள் யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த புறஜாதிகளை ஏற்றுக்கொள்கிற விஷயத்துல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவங்கள விடுறதுக்கும் மனசு இல்லை அவங்கள, ஏன்னா ஊழியர்கள் சொல்லும் போது அப்ப அவங்க அப்படி ஒரு டபுள் ஸ்டாண்ட் அவங்ககிட்ட இருக்கும்போது பேதுருவை அவர் எதிர்த்ததாக அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்புறம் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் வலியுறுத்தி சொல்றதை பார்க்கிறோம். என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். இது வந்து நீங்க ரோமர் நிருபத்திலையும் பார்க்கலாம், கலாத்தியர் எழுதின நிருபத்திலையும் விசுவாசத்தினாலதான், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால அல்ல. அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2:15 வாசிங்க. 2:14-15 வாசிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரம் 14-15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். சரி, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு அப்படின்னு சொல்ற கருத்தை இங்கேயும் அவர் சொல்றார். இதே விஷயத்தை நீங்க ரோமர் நிருபத்திலையும் படிக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நீங்க இதை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு இவைகளை எல்லாம் எழுதுகிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். சில காரியங்களை புரிந்து படித்து செய்வதற்கு வசதியா இருக்கும். ஆனா இந்த நிருபம் முழுவதையும் வாசிக்கணும். இது வந்து ஒரு விஷயம்தான். இது மாதிரி சில காரியங்கள் 2 நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய காரியங்கள் இருக்கும். இந்த அசைன்மெண்ட்டினுடைய விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம முக்கியமா இந்த கலாத்தியர் நிருபத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால நீங்கள் அந்த ஒரு நோக்கத்தோடு இதை படித்து இந்த 2 நிருபங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரே ஒரு டாபிக் மாத்திரம் வச்சு எழுதிடக்கூடாது. அப்படி அல்ல, நிறைய விஷயங்கள் இவைகளை இருக்கிறது. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படித்து அதை ஒப்பிட்டு இதை குறித்து அங்க ரோமருக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கலாத்தியருக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி இதை வந்து நீங்க எழுதலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடைசியில நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால அல்ல,
விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அந்த 20ஆம் வசனம், அது ஒரு முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் விசுவாசத்தினாலதான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினாலதான் நானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று தன்னுடைய ஒரு அனுபவத்தை அங்கே அவர் குறிப்பிடுகிறதை நாம பார்க்கணும். விசுவாசம் தான் என்ன வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்தது இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், அப்போ ஒரு தலைப்பு மாதிரி நம்ம கொடுக்கும்போது முதல் 2 அதிகாரங்களை நாம பார்த்தோம்னு சொன்ன ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த காஸ்பல் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சுவிசேஷம், அதை டிஃபெண்ட் பண்றது, அதை அவர் தற்காத்து எழுதுகிறதா அந்த முதல் 2 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பகுதி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முதல் 2 அதிகாரங்கள், அதுக்கு ஒரு பொதுவான தலைப்பா காஸ்பல் ஆஃப் கிரேஸ் டிஃபெண்டட் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். கிருபையின் சுவிசேஷம், அது தற்காத்து, அதை டிஃபெண்ட் பண்ணி பவுல் இப்படிதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், நான் சொல்றது பொய் அல்ல, அப்போஸ்தலர்கள் அவங்க கூட எனக்கு உறவு இருந்தது என்பதையெல்லாம் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்த்தோம். 2வது பகுதி இந்த காஸ்பல் ஆஃப் கிரேஸ், இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், அதை விவரித்து சொல்லுகிறார். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இவர்களை அவர் சொல்லும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அது அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியல. திரும்ப அந்த கோபம் வருது அவருக்கு. எப்படி நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்க? நல்லா ஜெபிக்கிறவர், போராடுகிறவர், அவங்களுக்காக நல்ல பிரயாசம் எடுக்கிற பவுல், அவருடைய ஊழியத்துல அவர் சந்தித்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கும் ஊழியர்களா இருக்கிறவர்களுக்கும் ஒரு பாடம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்ம பட வேண்டிய பிரயாசங்களை பட வேண்டும். நல்லா ஜெபித்து அவரை ஆரம்பித்த அந்த ஊழியத்துல பாருங்க, இவ்வளவு தூரம் உருவாக்கி வைத்திருந்தவர்கள் அவர்கள் விலகிட்டாங்க சத்தியத்தை விட்டு. அப்போ அதனால அந்த வேகத்தோடு அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா, சில விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு விளக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை எப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாம், அந்த ரோமர்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் ஆபிரகாமை அவர் எடுத்து இது பண்றதை பார்க்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து, அதாவது இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது பின்னாடிதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்தார்னா தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்கள் 8ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோர்டெல்லிங், ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு முன் அறிவித்த ஒரு விஷயத்தை படிக்கிறோம். வாசிங்கள், 3:8 வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சரி, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இதை தெரிவிச்சிட்டார். நீங்க பிறகுதான் நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, மோசையுடைய டைம்ல தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அப்ப ஆபிரகாமுடைய டைம்லயே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு அதை முன்னறிவிச்சார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதை புரிய வைக்கிறார். ஏன்னா இவர்கள் புறஜாதிகளை ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. அவங்க எப்படி நம்ம கூட வரலாம், நம்ம தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இவர்கள் எப்படி இந்த இதுக்குள்ள வர முடியும் என்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் குழப்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வேர்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார், அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறத பார்க்கணும். என்னன்னா, அந்த புறஜாதிகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ யாரோ நினைக்காதீங்க. அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்பவே வாக்கு பண்ணிட்டார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையின்படி பாருங்க 9ஆம் வசனம், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு தெரியும் விசுவாசிகள், அந்த அந்த ஆபிரகாம் வந்து விசுவாசிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர்கள் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படிதான் அந்த ஆசீர்வாதம் இவங்களுக்கு வருது. அப்படிதான் இவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்றது அங்கே அவர் சொல்லுகிறார். அப்புறம் அந்த இத வந்து எப்படி இவங்களுக்கு இது அன்னைக்கே சொல்லப்பட்டாலும் இது எப்படி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு, இது வந்து அன்னைக்கே சொல்லப்பட்டுருச்சு. என்னன்னா, உனக்குள் பூமியுள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் வந்து அவர் 12-13 அந்த வசனங்களை சொல்றதை பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் 13ஆம் வசனம் 3:13 கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் வந்து அதுக்காக மரித்து, அவர் மரிக்கும் போது பாவத்தை மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்குகிறார். அதனால 14ஆம் வசனம் ஒரு முக்கியமான வசனம், நாம் அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை கொண்டு வந்தவர் கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி ஆகிவிட்டது. ஆனால் இதை கிறிஸ்து மூலமாக எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள், புறஜாதிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அந்த கனெக்ஷனை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக ஸ்தோத்திரம், இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணம் அந்த இப்போ 16-17 வசனங்களை நீங்க வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. சரி, அப்போ என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம், அத நீங்க நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் வச்சு புறஜாதிகளை தள்ளிட முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சந்ததி, உனக்குள் சந்ததி, உன் சந்ததிக்கு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அநேகரை குறித்து சொல்லாமல் உனக்குள் பூமி உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த உன் சந்ததி, உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், ஒரு ஜெனரேஷன், அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி வந்து கிறிஸ்துவ தான், கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாரும் அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள். ஆனா அதை வந்து நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சு? ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டு 430 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்துச்சு. அப்ப 430 வருஷத்துக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு அன்னைக்கே கொடுத்த வாக்கு தத்தத்தை இது கேன்சல் பண்ண முடியாது, அது வியர்த்தமாக்க மாட்டாது, அதை வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றத முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காக அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி வரலாம். அப்ப அதுக்கும் அவர் வந்து விளக்கம் கொடுக்கறத பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான வார்த்தை, இதை நீங்க நல்லா நம்ம இந்த ஒவ்வொரு விஷயங்களும், ஏன்னா சில காரியங்களை மட்டும் தான் எடுத்து சொல்லுகிறேன், வேர்ஸ் பை வேர்ஸா நம்ம போகல, அந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம விளங்கி கொள்றதுக்காக. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 24ஆம் வசனம், 23-24 ரெண்டையும் வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 23-24.
ஆதலால் ஆதலால் 22 விசுவாசம் 22 கடைசி பகுதியை கூட வாசிங்க. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இப்ப 24 வாசிங்க. 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிற உபாத்தையா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் அப்போ இங்க நம்ம இந்த பகுதியில படிக்கும்போது நியாயப்பிரமாணம் அப்ப எதற்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்றார். நியாயப்பிரமாணம் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? நீ செய்யறது பாவம், தப்பு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வேதம் எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அது அப்பவே ஆண்டவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணம் அப்படின்னா அதோட தூக்கி போடுறதுக்கல்ல. அந்த நியாயப்பிரமாணம் எதற்காக இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அருமையான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணம் எதற்காகன்னு சொல்ற கேள்விக்கு 24ஆம் வசனத்துல நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. இப்ப நியாயப்பிரமாணம் வந்து என்னன்னா ஒரு டீச்சர்ன்னு சொல்லி அவர் சொல்றார். டீச்சர் மாதிரி. உபாத்தின்னு சொன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டா ஒரு டீச்சர். அந்த டீச்சர் என்ன பண்றாங்க? இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஒழுங்குபடுத்தி அவர்களை ஒரு டிசிப்ளின் நேரா நடத்துறது மாதிரி, அவர்களை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நேரா நடத்துற மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு நேரா நடத்துச்சுன்னா கிறிஸ்துவுக்கு நேராக கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் அதை வந்து ஒண்ணுமே அதை நம்ம வந்து அவமாக்கியோ அது வேஸ்ட் தேவையில்லைன்னு அப்படி சொல்லலை. நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்னா என்ன பாவம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை என்பது எனக்கு அப்பதான் அதை புரிய வச்சது நியாயப்பிரமாணம் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு என்னை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை. இப்போ ஒருத்தர் விருத்த சேதனம் பண்ணப்படுறதுனால நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதுனாலே அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு சில முறைமைகள் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆடு பலி செலுத்தப்படணும், அப்போ உன்னுடைய இதுக்காக பாரு இன்னொரு மிருகம் பலி ஆகிறது என்கிற விஷயத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்து ஒரு நிழலாக இதே மாதிரி கிறிஸ்து உனக்காக பலியிடப்பட போகிறார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு காட்டிட்டே வந்தார். இது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணம் தான் எல்லாமே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம ஆசரிப்பு கூடாரம், அதுலயும் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவ தான் காட்டிட்டே இருக்கு. பலிபீடம்னு சொல்லும்போது பலி செலுத்துறது மாதிரி. அப்போ பலிபீடம் வந்து கிறிஸ்துவை நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு கிறிஸ்துவன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். வெண்கல தொட்டி கழுவுறது மாதிரி நம்ம சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாக்கி கொள்ளணும். ஞான ஸ்நானம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். தூப பீடம், ஜபம், தேவனிடத்துல நம்ம ஜபங்களை ஏறெடுக்கணும். மேஜை, அது ஐக்கியத்தை காட்டுகிறது. அப்பம் பிடிக்குதல், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அதோட ஒப்பிட்டு படிக்கிறோம். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், கேருபீன், அவைகள் ஆராதனையை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டி, தேவனோடு உள்ள அந்த உடன்படிக்கை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிற விஷயங்கள். கற்பலக உள்ள இருந்துச்சு, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. இது இந்த மாதிரி கிருபாசனம், தேவ சமூகம், அப்போ அதுல நம்ம நெருங்கி சேருகிற விஷயங்கள், இது போன்ற பல்வேறு காரியங்களை எல்லாமே கிறிஸ்துவ தான் அது வந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா அடையாளமா காட்டிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயம் அல்ல. அப்ப நியாயப்பிரமாணம் என்பது தவறு அல்ல, ஆனால் நியாயப்பிரமாணம் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். லா இஸ் நாட் ராங், லா இஸ் நாட் பர்ஃபெக்ட். அது வந்து முழுமையானது அல்ல. அதுக்கு முழுமையான ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் லா என்ன செஞ்சிருச்சுன்னா அதனுடைய, இப்போ யோவான் ஸ்நானன் இருந்தார், அவர் செஞ்ச ஊழியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு ஃபோர் ரன்னர், ஜனங்களை இயேசுக்கு நேராக நடத்துறது அவருடைய ஊழியம். என்ன யோவான் ஸ்நானன் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இல்ல, அவருடைய வேலையை வந்து கிறிஸ்துவனிடத்துல நடத்துறது. அப்ப அது போல நியாயப்பிரமாணம் ஒருத்தரோட அன்மியூட் ஆயிருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அது உபாத்தியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விளக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது.
இது வந்து நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. ஒரு டீச்சர் இருந்தாங்க, நம்ம டீச்சர் வந்து கட்டுப்படுத்தி ஸ்ட்ரிக்டா ஒழுக்கம்லாம் சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்துக்கு நேரம் நம்ம நடத்தினாங்க. அப்போ அந்த இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம். இப்போ ஒரு நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இல்லை நீ இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஒழுங்குபடுத்தி படிக்கணும் படிக்கலையா அப்படிலாம் கேட்டு நடத்தினாங்க. நடத்தி அந்த நிலையை அடைஞ்சாச்சு. அடைஞ்ச பிறகு இனி நம்ம வந்து அந்த டீச்சருக்கு கீழே இருக்க வேண்டியதில்லை. நம்ம அவங்க அந்த நியாயப்பிரமாணம் எதற்கு நேராக நம்மை நடத்த நினைத்ததோ அதை அது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. இப்போ விசுவாசம் வந்துருச்சு. இப்போ நமக்கு விசுவாசம் வந்துருச்சு, கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வந்தாச்சு. இதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு இன்னும் நான் அந்த டீச்சர்கிட்ட தான் போய் படிப்பேன், அந்த நியாயப்பிரமாணத்தை நான் செய்வேன்னு சொன்னா அது தேவையற்றது. இதுதான் பவுலுடைய வாதம். ஆகையினால ஸ்தோத்திரம், கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று அந்த இடத்துலதான் சொல்றார். அடிக்கடி நம்ம ஞானஸ்நானம் சம்பந்தமான ஆலோசனைகளை கொடுக்கும் போதும் இல்லாவிட்ட ஞானஸ்நானம் பெறும்போதும் பெறுகிற ஒரு ஆலோசனையாகும் இது. சரி, அடுத்ததாக இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து கொஞ்சம் கூட அவர் விளக்கி இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படி சொல்றாருன்னா, 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் இருக்கு. ஒரு 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். சரி, இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஒரு விளக்கம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உபாத்தி அப்படின்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தை வந்து உபாத்தின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். ரெண்டாவது, ஒரு வீட்டுல வந்து ஒரு சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் ஒரு ஓனர் இருக்கிறார். அந்த ஓனருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை தான் அடுத்த ஓனர். ஆனால் வந்து அந்த பிள்ளை அது சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கும் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள், அன்னைக்கு இருந்த பழக்கம் வந்து அடிமைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அடிமைகள் பழக்கம் இல்லை, வேலைக்காரங்கன்னா நமக்கு புரியும். அப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வேலைகளை அந்த பிள்ளையும் வேலைகளை அவங்களும் வேலை செய்வாங்க, இந்த பிள்ளைக்கும் வேலையை செய்யும். இது வேற அதிகாரம்லாம் பண்ண முடியாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அதிகாரம் பண்றதுக்கோ இதெல்லாம் நமக்கு உரியது இந்த ஒரு வயது அந்த பிள்ளைக்கு வரல, அதுதான் அவர் சொல்றார். ஆனால் பாருங்க, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், 2ஆம் வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். இப்போ அந்த ஒரு வீட்டுல இந்த சின்ன பிள்ளை இருக்கு, அதை நான் சொன்ன மாதிரி அடுத்த ஓனர் அந்த பிள்ளை தான், அந்த ஓனருடைய பிள்ளை. ஆனா வந்து அது வரைக்கும் அப்ப வந்து ஒரு டைம் இது பண்ணி இருக்கிற வரைக்கும், அந்த பிள்ளை ஒரு பெரிய பிள்ளையா ஆகிற வரைக்கும், பையனா பெரிய பிள்ளையா மாறுற வரைக்கும் அந்த பிள்ளை வந்து வீட்டுல உள்ள வேலைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்துக்கோ, அவங்க சொல்றது ஒழுங்கா கேட்டு இருக்கணும், இப்படி சொல்லிட்டு போவார். அப்போ அந்த வீட்டுல உள்ளவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இந்த பிள்ளை அமைதியா வீட்டுல இருக்கணும். அப்படிதான் இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் நம்ம வச்சிருப்போம். ஆனா இந்த பிள்ளை தான் அந்த வீட்டினுடைய ஓனர். ஆனா அது அதிகாரம் பண்ண முடியாது. அந்த வேலைக்காரங்க தான் அப்போ வந்து அவங்களை திட்டுவாங்க, அந்த பிள்ளைய ஒழுங்கா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது குறித்த காலம் வரைக்கும், அது ஒரு வளர்ச்சியை பெற வரைக்கும். அந்த வளர்ச்சியை பெற்ற பிறகு நம்ம பார்க்கும்போது அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு 18 வயசு அப்படின்லாம் சொல்லும்போது மேஜர் அப்படின்னு சொல்றோம், மைனரா இல்லை, மேஜர். ஓட்டு அளிக்கிறதுக்கு உரிமை, லைசன்ஸ் பெறதுக்கு உரிமை, அப்புறம் ஒரு கையெழுத்து போட்டா அதுக்கு ஒரு அதிகாரம், இப்படி எல்லாம் வருது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சொத்துல வந்து உரிமை பாராட்டுறதுக்கும் ஒரு இதை பண்றதுக்குரிய அந்த உரிமை, 18 வயசுக்கு மேல திருமணம் பண்ணக்கூடிய அந்த வயது வந்துடுது. இப்படி எல்லாம் இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒரு இது வரைக்கும் என்னன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரிதான், அந்த மற்றவங்களுடைய இதுக்கு கீழே தான் கீழ்பட்டு. இதே மாதிரிதான் முற்காலத்திலே நம்ம என்னவா இருந்தோம், உலகத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள்,
அந்த வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். ஆனா இப்பொழுது காலம் நிறைவேறின போது, இது ஒரு முக்கியமான வார்த்தை, ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்த ஒரு 5ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப தேவன் என்ன பண்றார்? அவருடைய குமாரனை அந்த டைம் வரைக்கும், அந்த காலம், ஒரு இவ்வளவு காலம் வரைக்கும் இப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சிருந்தார். அந்த டைம்ல தான் எல்லாம் நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நீங்க இருந்தீங்க. ஆனா அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ காலம் நிறைவேறின போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்தவரும் தம்முடைய குமாரனும் ஆகிய கிறிஸ்துவை அனுப்பினார். இனி இப்ப அவர் என்ன செஞ்சுட்டார்? நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஒரு அனுபவத்தை அந்த குமாரனுடைய ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த தேவனை ஒரு தைரியமா கூப்பிடக்கூடிய அந்த ஒரு உரிமை இதை பெற்றுக்கொள்கிறார்கள் பரிசுத்தாவியனுடைய கிரியை உண்டாகும் போது. இப்ப இயேசுடைய ஆவி அது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு அந்த இது இருக்கு, தேவனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அப்ப அது மாதிரி ஒரு ஸ்பிரிட் நமக்கு வருது. நம்மளும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறோம். அதாவது யார் வேணா அப்பான்னு கூப்பிடுவாங்க, சம்பந்தம் இல்லைன்னாலும். ஆனா அதுக்கு தகுதியோடு கூப்பிடுற ஒரு அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் வருது. அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவியை அவர் தருகிறார். அதனால இதுக்கு பிறகு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க, அந்த சுதந்திரத்தை எல்லாம் பெறுகிற உரிமை உள்ளவங்களா இருக்கீங்க. இனி போய் திருப்பம் நான் ஒரு அடிமையா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருக்க வேண்டியதல்ல, இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுயாதீனத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிபாடுகள் அவங்க என்னென்ன பண்றாங்க அதை கொஞ்சம் கண்டிச்சு அதை கொஞ்சம் இது பண்ணி எழுதுறத பார்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த 9ஆம் வசனம் பாருங்க. தேவனை அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பாக்குறீங்களே, உங்களைதான் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரே, உங்களைதான் கிறிஸ்து அவர் மேல விசுவாசம் வைக்கிற ஒரு அனுபவத்துல கொண்டு வந்துட்டாரே, அந்த ஆவி உங்களுக்கு வந்துருச்சே. அந்த கிறிஸ்து தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற மாதிரி நீங்களும் கூப்பிடக்கூடிய ஒரு ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க போய் நாளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, மாசத்தை காலத்தை வருஷத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு நீங்க என்ன திருப்பவும் என்ன நீங்க பண்ண விரும்புறீங்க, என்ன செய்ய விரும்புறீங்க? திரும்பவும் போய் அதுக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கணும்னு விரும்புறீங்களா என்று அவர் சொல்லுகிறத பார்க்கும். நான் பட்ட பிரயாசனம் வீணா போயிடுச்சு, அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி சொல்லும்போது அந்த 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அதாவது அதுக்கிடையில ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அன்னைக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை சொல்லும்போது நீங்க எவ்வளவு ஒரு வாஞ்சியா என்னை ஏற்றுக்கொண்டீங்க. பவுல் பலவீனத்தோடு போயிருக்கிறார். சிலர் சொல்றாங்க அவருடைய பலவீனம்னு சொல்லும்போது அவருக்கு கண்ணில் இருந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது நமக்கு ப்ரூஃபா பைபிள்ல இல்லை. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க, 14ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? கண்களை கூட வேணா பிடுங்கி கொடுத்துருப்பீங்களே எனக்கு. அதை வச்சு சொல்றாங்க, ஒருவேளை இவருக்கு கண்ணில் உள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம், அதுக்காக அவங்க தேவைப்பட்ட கண்ணை கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த சபை எப்படி அவரை ஏற்றுக்கிட்டுச்சுன்னு சொன்னா, அவரை ஒரு தேவதூதனை மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்டு அந்த விதத்துல இருந்தாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டீங்களே, அன்னைக்கு இருந்த ஆனந்த பாக்கியம் எல்லாம் எங்க? எவ்வளவு தூரம் ஒரு மதிப்பா ஒரு நான் சொல்ற வார்த்தைகளுக்கு அப்படி இருந்த நீங்க இப்படி நான் சொல்றதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுல ஒரு வார்த்தையை சொல்றேன், சிறு பிள்ளைகளே, 19ஆம் வசனம், கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். திருப்பம் ஏற்கனவே உங்களை நான் சுவிசேஷத்தினால பெற்றேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார், கலாத்தியர் நிருபத்துல. இப்போ கிறிஸ்து உங்கள உருவாகிற வரைக்கும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். எப்படியாவது உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும், நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்டு குழம்பி போகாதீங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம், இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்றார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல ஒன்று
அடிமையான இடத்துல பிறந்த அந்த இஸ்மவேல், இன்னும் அடிமை பெண் ஆகார் இடத்துல பிறந்தவர். இதுவும் நீங்க வந்து ரோமர் நிருபத்துல பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இன்னொன்று வந்து வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு, அடிமையான இடத்தில் பிறந்த அன்னைக்கு வந்து அந்த அடிமையான இடத்தில் பிறந்தவள், அந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் உங்களை துன்பப்படுத்தினது மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்துட்டு வருது. ஏன் வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னா, அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. அந்த இஸ்மவேல் அவன் ஈசாக்கு துன்பப்படுத்தினான், பரியாசம் பண்ணான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தி ஏன் நம்ம வந்து பிள்ளைகள்னா நமக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் விஷயம், மேட்டர். ஆனா நம்ம வந்து சுயாதீனம் உள்ளவர்கள், நம்ம வந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நீங்க இனி அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 4 அதிகாரங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 4 அதிகாரங்கள்ல அதுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்து நம்ம பார்க்கும்போது, முதலாவது உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, காஸ்பல் ஆஃப் கிரேஸ் டிஃபெண்டட். அது முதல் 2 அதிகாரங்கள். அந்த கிரேஸ் அதை வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணி சொல்றார். அடுத்தது காஸ்பல் ஆஃப் கிரேஸ் எக்ஸ்பிளைன்டு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுதான் நம்ம பார்த்தோம். அது ஒரு உபாத்தி, நியாயப்பிரமாணம் உபாத்தி அப்படின்னு சொல்றத சொன்னார். ஒரு வீட்டுல வந்து ஒரு பிள்ளை வேலைக்காரன், அதை ஒப்பிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆபிரகாமுக்கு உள்ள 2 பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை ஈசாக்கு, ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல், இந்த 2ஐயும் ஒப்பிட்டு சொன்னார். இப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சார். இனி 5-6 அதிகாரங்கள், அது வந்து நல்லா நீங்க இதை கவனிச்சு கடைசியில வந்து எல்லாரும் நீங்கள் தயவாக இணைந்திருங்கள். கடைசியில உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் குறித்தும் நான் சொல்லி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்கலாம். ஒரு 40-45 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அசைன்மெண்ட் இதை பற்றியும் சில விஷயங்களை சொல்லுவேன். நீங்கள் அதை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நோட்ஸும் வந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்குரிய காரியங்கள் செய்கிறோம். சீக்கிரமா அதையும் தருகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சரி, இப்போ அடுத்த பகுதி, அந்த 5-6 அதிகாரங்களை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, காஸ்பல் ஆஃப் கிரேஸ் அப்ளைடு. இப்போ இது எப்படி அப்ளை பண்றது? அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, சுவிசேஷத்தை தற்காத்து பேசுகிறார். அடுத்தது 2வது அதை விவரித்து சொல்றார், என்ன சுவிசேஷம், அதை பத்தி, கிருபையின் சுவிசேஷத்தை பத்தி. அடுத்தது அதை அப்ளை பண்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்ளை பண்றது பத்தி அவர் சொல்ல வேண்டும். அது கண்டிப்பா அப்ளிகேஷன் என்பது தேவை, அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த காலகட்டத்துக்கும் பிரயோஜனமானது. அதை நம்ம சிந்திக்கணும். ஏன்னா கிருபையின் சுவிசேஷத்தை எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நம்ம வந்து இன்னைக்கு கிருபை, இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தினாலே என்ன வேணா பண்ணலாம், செய்யலாம். இந்த ஒரு கருத்து இன்னைக்கு நிறைய உண்டாயிட்டே இருக்கு. யாரும் ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு என்பதை விரும்பாத ஒரு நிலைமை. அதை எப்படி சம்பந்தப்படுத்துறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் காலத்தோடு சம்பந்தப்படுத்திடுறாங்க. புதிய உடன்படிக்கை அதெல்லாம் வந்து பழசு, இப்படி சொல்லி ஒரு ஒழுங்கே விரும்பாத ஒரு காலகட்டமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அதனால இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதை எப்படி நம்ம அப்ளை பண்றது, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை நம்ம வந்து கவனிக்கும் போதுதான் சரியா நம்ம இந்த காலகட்டத்துல வாழ்வதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த கலாத்தியர் 5-6 அதிகாரங்கள் உள்ள விஷயங்களையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க வந்து உங்களை வந்து ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். 1வது வசனத்துல 5:1 சுயாதீன நிலைமையில அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு லிபர்ட்டி வந்திருக்கு. ஆனா அந்த லிபர்ட்டி எதற்கு, அது ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க இஷ்டம் போல வாழ்வதற்கு லிபர்ட்டி அல்ல. இப்போ வந்து நீங்க நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆனால் அதுக்காக ஒழுக்கமற்றவர்களா நீங்க இருக்கணும், அப்படி அல்ல. அந்த அளவுக்கு ஒரு லிபர்ட்டியை கொடுக்கல பைபிள், வேதம் அப்படி சொல்லல. ஆனா நியாயப்பிரமாணம் உங்களை விடுதலையாக்க முடியாது. விடுதலையாக்க முடியாத இயேசுடைய மலை பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை
அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். ஏன்னா இயேசுதான் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய இதை வந்து அந்த அந்த போதனைகளை அவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா. அப்போ இயேசு என்ன சொல்றார்? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ முன்னாடியை விட என்ன செய்யறாருன்னா, இன்னும் கொஞ்சம் கூட அந்த கற்பனையை வந்து கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்ட் உள்ளதா மாற்றுகிறார். அதை இன்னும் வந்து அது கொஞ்சம் கூட மேம்படுத்துகிறார். அதை வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் கீழே அதை தரத்தை குறைச்சு அப்படி பண்ணல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லும்போது தரம் குறைகிற காலம் அல்ல, தரம் இன்னும் கூட்டுகிற காலமாக்கும், இன்னும் கூட்டப்படுகிற ஒரு காலம். அன்னைக்கு வந்து இப்போ பாருங்க, ஒருத்தர் அடிச்சாங்க. பழைய ஏற்பாட்டின் காலம் என்ன சொல்லுது? ஒரு அடிச்சாங்கன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அது ஈஸி. ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அடிக்கிறது, திரும்ப செய்யறது, இது ஈஸி. ஆனா ஒருத்தர் அடிச்சாங்கன்னா அந்த அடியும் வாங்கிட்டு அமைதியா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுறதுன்னு சொல்றது கஷ்டம். அதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டாண்டர்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த கிருபை போக்குல வாழலாம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அந்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சுயாதீனமா வாழலாம், ஆனா இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னும் ஆனா நமக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் இருக்கு, ஹெல்ப் இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார், நமக்குள்ளே இருந்து ஹெல்ப் பண்றார். ஆனா இன்னைக்கு உள்ள அந்த வாழ்க்கையினுடைய இது வித்தியாசம், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இப்போ சொல்லியிருக்கு, சகோதரனை ஒரு மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அதுல எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். அந்த வார்த்தையே வரக்கூடாது வாயிலிருந்து, மூடனேன்னு வரக்கூடாது, எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பலிபிடத்துல காணிக்கை கொண்டு நீ செலுத்துறதுக்கு போற, செலுத்த போயிட்டு அங்க உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு அப்படின்னு நினைவு வந்தா காணிக்கை வச்சிரு, முதல்ல போய் ஒப்புரவாக. காணிக்கை எனக்கு முக்கியம் இல்லை, நீ முதல்ல ஒப்புரவாறதான் முக்கியம். இதெல்லாம் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்குன்னு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனா அப்படி செய்தாதான் அன்னைக்கு பாவம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய விபசாரம் செய்தாயிற்று. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுதுன்னா அதிகரிக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். சுயாதீனம், அந்த ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஃப்ரீடம் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லல. ஆனால் இன்னும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப அதை வந்து எப்படி அவர் அப்ளை பண்றதுக்கு சொல்றாருன்னா, பாருங்கள், அந்த அதாவது இனி நீ நியாயப்பிரமாணத்துக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு போகாத அப்படின்னு சொல்றதுக்கு 3ஆம் வசனத்தை அவர் சொல்றார். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். சரி, அப்புறம் வந்து நம்ம பார்க்கும்போது இதோ அந்த 2ஆம் வசனம், விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. நீ விருத்த சேதனம் பண்ணணும்லாம், அதனால அப்படி பண்ணிட்டேன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுவும் வேணும், அதை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா விருத்த சேதனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு எவ்வளவு மேன்மை வாய்ந்தவர், இவரை நீ இது பண்ணிட்டு விருத்த சேதனம் பண்ண போயிட்டீங்கன்னா இயேசுவுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதனால இனி நீ அதை பண்ண போகாத. அடுத்தது, விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறவன் என்ன பண்ணும்? நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான். அப்ப நீ விருத்த சேதனம் பண்ணியாச்சு, நான் அந்த பழைய ஏற்பாட்டு மூலமா அப்படிதான் இருப்பேன்னா நியாயப்பிரமாணத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ எல்லாமே நீ பண்ணணும். அப்படி யாராலே பண்ண முடியாது. நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு வாழ்வது என்பது கடினமான ஒரு விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் உனக்கு வந்துடும். அதனாலதான் உன்னை அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்த சுயாதீனத்தை, அதான் முக்கியமான விஷயம், 13ஆம் வசனத்துல அப்ளை பண்றதுல 13 வாசிங்க. 13ஆம் வசனம் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள், ஃப்ரீடம், உங்களுக்கு லிபர்ட்டி கிடைச்சிருக்கு.
இதை நீங்க மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அப்படின்னா நல்ல நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, என்ன வேணா பண்ணலாம் அப்படி நீங்கள் நினைக்காதிருங்கள். இதை என்ன பண்ணுங்க, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இப்போ இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள அன்பை ஊற்றி கொடுத்திருக்கிறார். அன்பு இதெல்லாம் பேசப்படுது. இந்த அன்பை வைத்து எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும், பயன்பட முடியும், அன்பினால மற்றவங்களுக்கு என்னென்ன கடமைகள், கிறிஸ்தவ கடமைகளை செய்ய முடியும், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி வரும்போதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே அவர் போகிறார். கலாத்தியர்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருகிற, இல்ல அந்த ஆவியின் கனி மாம்சத்தின் கிரியைகள்னாலே உடனே நம்ம போகிற ஒரு பகுதி இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். அந்த இதுக்குள்ள அவர் போறதை பார்க்கிறோம். அப்ப இதை அவர் சொல்லுகிறதுடைய நோக்கத்தையும் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அதனுடைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா எதுக்கு இந்த நம்ம படிச்சுட்டு வர அந்த கான்டெக்ட்ல எதுக்காக அவர் சொல்றார், அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது, அதாவது மாம்சத்தின் கிரியைகள், நிறைய கிரியைகள் சொல்லியிருக்கு. பொறாமை, அப்புறம் விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் செய்யறவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதனுடைய 21ஆம் வசனத்திலே செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அது முக்கியமான ஒரு விஷயம். இதை பண்றவங்க என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஆவியின் கனி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு பக்கம் இருக்க, ஆவியின் கனியை தருகிறார். இந்த ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, இப்போ விசுவாசித்து வாழணும் அப்படின்னு சொல்றோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து வேலை செய்து நம்மை கனி உள்ளவர்களாக, அதாவது இப்போ அந்த ஒரு கேள்வி வரும் அவங்களுக்கு என்னன்னா, அப்போ எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு ஒழுக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஒழுக்கங்கள் டிசிப்ளின்லாம் சொல்லப்பட்டுச்சு, அப்போ அதெல்லாம் வேண்டான்னா இவங்க எப்படி வேணா, அப்படி கிடையாது. ஒழுக்கங்கள்லாம் முக்கியம்தான், தேவைதான். ஆனா அந்த ஒழுக்கம் எப்படி அவங்களுக்குள்ள வரும்னு சொன்னா, தேவ அன்பினால் அவங்க நிரப்பப்படும் போது, பிறரை நேசிக்க தொடங்கும் போது, உண்மையா நேசிக்க ஆரம்பிக்கும் போது, உண்மையான அந்த தெய்வீக அன்பினால் அவங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கனி உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, அது என்னென்ன அப்படின்னா, அந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பினால் நிறைஞ்சவங்களா, சந்தோஷம் உள்ளவங்களா, சமாதானம் உள்ளவங்களா, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இது எல்லாமே வந்துருது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இனி ஒழுங்கற்றவர்களா மாறுறதுக்காகவும் கத்தர் விடல. அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, பரிசுத்தாவியானவர் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவர், இப்ப இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறோம். நீதிமான் ஆக்கப்பட்டு ஆவியானவர் என்ன செய்யறோம், ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழ்க்கை கனி உள்ளதாக மாறணும். அதுக்கு இடம் கொடுக்கணும். கனி உள்ளதாக மாறும்போது அன்பு நிறைந்தவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, அந்த குணங்கள்லாம் இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல இருந்ததை காட்டிலும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவங்களா தான் மாறுவார்கள். இதுதான் விஷயம், ரொம்ப முக்கியமான காரியமாக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, கிருபையின் சுவிசேஷம், ஆண்டவர் நீதிமான் ஆக்கிட்டார், விசுவாசிச்சா போதும், அதனால நீ எப்படி வேணா நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு கேலி கூத்தா மாத்துறாங்க. சும்மா அப்படியே நடனம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு, இதுதான் அபிஷேகம், சிரிச்சுட்டே இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா அது அல்ல. இன்னைக்கு மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் இன்னும் ஒரு மேலான வாழ்க்கை வாழணும். அதுக்கு பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கனி நமக்குள்ள, நல்ல ஒரு ஃப்ரூட்டை நமக்குள்ள உருவாக்குகிறார், நல்ல ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த கனி என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9 விஷயங்களை அந்த கனியில நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய என்ன செய்யணும், ஒரு முக்கிய அடுத்த காரியம், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனக்குள்ள என்னென்ன ஆசை இச்சைகளாம் எழும்புதோ அது எல்லாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து, சிலுவையில் அறைகிறதுன்னு சொல்றது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். நான் என்ன செய்யறேன், என்னுடைய பழைய காரியங்களை மேற்கொள்ளுகிறக்காக இதெல்லாம் என்னை விட்டு எடுக்கணுமோ, சிலுவையில் அறைகிறது, அது மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். தீர்மானம் எடுத்த உடனே அதுல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார்.
அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் ரொம்ப விரும்பி செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். அதை நான் வேண்டான்னு சொல்லி நான் முடிவெடுக்கிறேன். அதான் அந்த சிலுவையில அறைகிறதுக்கு சமானமான ஒரு காரியம். ஒவ்வொன்றையும் சிலுவையில் அறைந்து மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தீர்மானம் எடுத்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல ஒவ்வொரு காரியத்தையும் நான் சிலுவையில் அறைந்து ஜெயம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே நல்ல ஒரு மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதை வந்து அந்த ஆவியின் கனி அதை குறித்து அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா அந்த 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதுல அந்த 6ஆம் அதிகாரத்திலும் சரி இந்த அதுல ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை, ஃபர்ஸ்ட் நம்முடைய லைஃப் சேஞ்சை பத்தி அவர் சொன்னார். வீண் புகழ்ச்சி, அந்த கடைசி பகுதியில பாருங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க, ஒருவர் கோபம் முட்டாதீங்க, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் குற்றத்தில் அகப்பட்டாங்களா, அவன் குற்றவாளி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாம, நீங்க வந்து என்ன, ஒரு ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட, இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நீங்க அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அதுல இருக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. இயேசுட்ட நம்ம பார்க்கிறோம், விபசாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு வந்து இவ்வளவு கல்லறியணும் அப்படி நிக்கிறாங்க. இது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பாவம், அந்த தன்மை. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்றார், ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆக்கப்பட்டால் நீங்க வந்து அதனால குற்றத்தை எப்படியும் அப்படியே நடக்கட்டும் அப்படி சொல்லல. நீங்க என்ன செய்யுங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, அதை எப்படி டீல் பண்ணும், உடனே ஒரு எரிச்சல் பட்டு ஒரு கோவப்பட்டு இவன் எப்படி இதை செய்யலாம் அப்படி நினைக்காம ஒரு சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இன்னொன்னு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம். அப்ப நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு, ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னா, நாம அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு மோசம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் அதே சோதனை வரும். நீ அந்த சோதனைய அகப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து, இன்னொருத்தர் ஒரு தப்பு பண்ணா கூட ஒரு சாந்தமுள்ள ஆவியோட அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், அவங்களை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டார், எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட், ஆவியானுடைய உதவியோடு தான் அப்படி நம்ம வாழ முடியும். ஆனால் இன்னொருவர் மற்றவங்களை நம்ம எப்படி டீல் பண்றது, இன்னொருவர் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, சரி நான் என்ன வந்து நான் நல்லா சீர்திருத்தி நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னொருத்தர் இப்படி இருக்கிறாங்களே, அதை எப்பவுமே ஒரு குற்றமா பார்க்காம அவங்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஒரு சாந்தமுள்ள ஆவியோட அதை டீல் பண்ணுங்க. சரி தப்பு பண்ணிட்டாங்க, இப்படியாவது நல்லா ஆகணும், அவங்க நல்லா கொண்டு வரணும். புத்தி சொல்லலாமா, புத்தி சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா, ஜெபம் பண்ணுவோமா, இல்ல வேற அவங்களுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட தெரியப்படுத்தினா அப்படி சரிப்படுவாங்களா, ஏதாவது ஒரு விதத்துல அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்தோடு கண்டிப்பாக அவர்கள் சீர்திருந்த வேண்டியது அவசியம், சீர் பொருந்தணும். ஆனால் சாந்தமுள்ள ஆவியோட அதை செய்யுங்கள். நீங்க அவங்கள சீர்திருத்த போறோம்னு கோவப்பட்டு எரிச்சலாகி உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிற நர்சு பாவங்கள் அதை நீங்க இழந்து போயிடாதீங்க. வைராக்கியம், எரிச்சல், கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தாம ஒரு சாந்தமுள்ள ஆவி உங்களிடத்திலிருந்து வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாமும் பரிசுத்தமாக வசதியா இருக்கும், மற்றவர்களையும் சீர்திருத்துகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, நான் என் காரியத்தை தான் பார்ப்பேன், எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை அப்படி இல்லாம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த சொல்றத பார்க்கணும். ஒருவருக்கு கஷ்டம் இருக்கா, அவங்களுக்கு ஜோமன், அவன் என்ன பண்ணிட்டு போட்டான், அவன் தப்புன்னா அவன் அனுபவிக்கிறான். இந்த ஒரு இதெல்லாம் வந்து அந்த நியாய பிரமாணத்தினுடைய காலத்தினுடைய விஷயமாகும். அப்படி பண்ணாதீங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, சரி தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிதான் இந்த இது வந்துருச்சு நமக்கு தெரியுது, ஆனால் நம்மால் முடிந்த அளவுக்கு அவருடைய பாரத்தை சுமக்கிற கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது இந்த டைம்ல உதவி செய்ய முடியுமா, அதை பார்த்து கிறிஸ்துவின் அன்பு அவர் உணர்ந்து கொள்வாரா, அப்படி செய்ய முடியுமா, என்ன அதை செய்யணுமோ அதுக்கு அதான் நமக்கு அன்பும் வேணும், ஞானமும் வேணும், விவேகமும் வேணும். அதை வந்து நம்ம பேதுருவுல பார்க்கிறோம். பேதுரு அதை குறித்து சொல்லுவார், ஞானத்தோட அன்பையும் இதெல்லாம் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த அன்பாகவும் இருக்கணும், ஞானமாகவும் ஒவ்வொரு காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய அதான் அந்த இதை அப்ளை பண்றது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சுயாதீனத்தை, ஃப்ரீடம் அப்படின்னா இன்னைக்கு லிபர்ட்டி, எப்படி வேணா வாழலாம் அப்படி இல்லை. நீ மற்றவங்களுக்கு உதவியாரு, இன்னொருத்தருடைய பாரத்தை சுமந்து கொள். உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப அவனும் விடுதலையாக்கப்படணும். அவனுக்கு எந்த விதத்துல நீ உதவியா இருக்கலான்னு பாரு. இப்படி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி இன்னும் கடமை இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லியாக்கும் சொல்றார். ஏன்னா இந்த கிருபையின் சுவிசேஷம் எல்லாம் இது பண்ணும்போது இனி நமக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு லிபர்ட்டி இருக்கு, விடுதலை இருக்கு, சுயாதீனம் இருக்கு. மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அப்போ நம்முடைய சுய கிரியை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்லா சோதித்து பார்க்கறதுக்கு அது நிறைய இருக்கு. நம்ம பொதுவா மற்றவர்களுடைய அந்த குறைகள் தான் அதிகமா நமக்கு தெரியுது. நம்முடைய கிரியை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்படுறோம், அது நல்ல விஷயங்களா இருக்கட்டும் இல்ல தவறான விஷயங்கள், ரெண்டையுமே சோதித்து பார்த்து சரிப்படுத்தும் போது அதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுக்கும். நம்ம இன்னும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுகிறதுல மற்றவர்களை நம்ம பார்க்கிறதே நம்முடைய வேலையை வைக்கும் போது அதுக்கும் டைம் போதாது. அவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும், அதையே பேசி அதையே செஞ்சு. ஆனா அதுக்கு பதிலாக முதலாவது நம்மை, இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறவர்கள் சொல்லும் போது அவர்கள் மற்றவங்களை சீர்திருத்தணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு, அதை பார்க்கணும். ஆனா மெயினா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா என்னன்னா நம்மை நம்ம பார்க்கணும். ரெண்டு சைடும் ரொம்ப முக்கியம்தான். இப்போ ஒரு பேரண்ட்ஸா இருக்கிறவங்க, பெற்றோர், என் வாழ்க்கையை மாத்திரம் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு இருக்க முடியாது. அவங்களையும் பார்த்துக்கொள்ளணும், பிள்ளைகளையும் பார்க்கணும். ஒரு சபை ஊழியர் என் பரிசுத்தம் மாத்திரம் பார்த்துக்கிறேன்னு இருக்க முடியாது. அவரையும் காத்துக்கொள்ளணும், இந்த சபையும் காத்துக்கொள்ளணும். சபைக்கு சொல்ல வேண்டியது சொல்லிக் கொடுக்கணும், சபையை சீர்திருத்தணும், ஒழுங்குபடுத்தணும். ஆனால் இதை ஒரு பேலன்ஸா செய்யணும். எப்பவுமே நான் மற்றவங்களுடையதையே பார்த்து அப்படி இல்லாம என்னை நான் சீர்திருத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தது மற்றவர்களை எந்தெந்த விதத்துல மற்றவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் வரும்போதே அங்க ஒரு சேஞ்ச் வந்துட்டே இருக்கும். எளிதாக அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஆனா சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். நான் யோசித்து பார்த்தேன். இப்ப பவுல் பாருங்களேன், நல்லா ஜெபம் பண்றார். அவருடைய வாழ்க்கையே என்ன பின்பற்றுவது போல கிறிஸ்துவ பின்பற்றுங்க, கிறிஸ்துவ பின்பற்றுவது என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றார். இவ்வளவு இதெல்லாம் சொல்றார். அவ்வளவு ஒரு எக்ஸாம்பிளா தன்னுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நல்லா ப்ரேயர் பண்றார், வேதத்தை நல்லா இது பண்ணி வெளிப்பாடுகள்லாம் பெற்று. ஆனாலும் அவரே என்ன செய்யறாருன்னா மற்றவங்களுடைய தவறை கண்டித்து உணர்த்தி அதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுவும் செய்யணும். அதுவும் ஒரு நம்ம அன்போடு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அவங்கள்ட்ட கொஞ்சம் கோவப்பட்டு அதெல்லாம் சொல்றாரு. இப்படியாவது அவங்க திருந்தணும்னு சொல்லிதான் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறத பார்க்கணும், இந்த நிருபத்தை. அப்போ மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அன்பினாலே அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல தற்பிரியராக மனுஷர் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த காலகட்டம். நாம் நம்முடைய காரியத்தையும் பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல அதை காட்டிலும் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி இருக்கிறது. மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பிரயோஜனப்பட முடியும், பயன்பட முடியும் என்பதை நம்ம சிந்திக்கணும். அந்த அதுல சில கடமைகளை மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றதுல, திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நமக்கு ஒருத்தர் உபதேசிக்கிறாங்களா, சொல்லி கொடுக்குறாங்களா, அப்ப அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், எல்லா நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம நடத்துகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க, மற்றும் நமக்கு நம்ம சத்தியத்துல நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும், வெறும் பணம் என்பது மாத்திரமல்ல, பொருட்களா இருக்கலாம், வேற எந்தெந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு ஒரு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ ஷேர் பண்ண வேண்டியது. ஏன்னா இது இன்னைக்கு பெரிய ஒரு இஷ்யூவா இதாயிட்டு இருக்கு. அவங்க காரியத்தை பார்த்து கொள்ளணும், தசம பாகம் இதெல்லாம் வேண்டாம், இப்படிப்பட்ட போதனைகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ஊழியர்களா அவங்களே கஷ்டப்பட்டு பவுல் எல்லாம் அப்படிதான் செஞ்சார், கூடார வேலையை பார்த்தார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவுள், ஷேர் பண்ணணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அது சில வேளையில கூடுதலா ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது வெறும் 10 1 2 மாத்திரம் இல்லை, நம்ம முழுவதுமா நம்ம அர்ப்பணித்து வாழணும். அன்றைக்கு தங்களுடைய இதெல்லாம் கொண்டு போய் அர்ப்பணித்து அவங்க வாழ்ந்தாங்க. அது ஆனா வாலண்டியர். நம்ம அது ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்தல. நம்ம சந்தோஷமா ஆண்டவருக்காக கொடுக்கணும். நான் வந்து ஒரு 10ல் 1 டைத் கொடுக்குறேன், கரெக்டா கொடுக்குறேன், அது மாத்திரம் இல்லை, அது நியாயப்பிரமாணம் அன்னைக்குள்ள ஒழுங்கு. அதை காட்டிலும் அதிகமா, இன்னும் அதிகமா நம்ம செய்யணும். அதிகமா ஆண்டவருக்காக கொடுக்கணும். 10ல் 1 சபைக்கு கொடுக்குறோமா, மிஷினரி ஊழியங்களுக்கு அடுத்து ஒரு பகுதியை கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். வேற என்னென்ன விதத்துல பகிர்ந்து கொடுக்க முடியுமோ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதை. ஏன்னா எதையுமே கொண்டு போக போறது இல்லை. எல்லாமே நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்தாலும் எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஆகையினாலே அந்த பகிர்ந்து கொடுக்கிற விஷயங்கள், அதையும் அவர் சொல்றதை பார்க்கணும். அப்புறம் நமக்கு இன்னொரு அவசியமான ஒரு காரியம் என்னன்னா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, கலந்து போகாது இருந்தால். நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோமா, நீங்க அது ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு நல்ல ஊழியத்தை செய்றீங்க, இல்லை ஒரு நற்கிரியை செஞ்சுட்டே இருக்கிறீங்க ஒருவருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக, எவ்வளவு செஞ்சாலும் ஆனா எதிர்பார்த்த ஒரு பலனை பார்க்க முடியல, இல்லைன்னா செஞ்சுட்டு வாங்கினவங்க நம்மளை ஒரு மாதிரி பேசுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அதுல நமக்கு சோறு வந்துடக்கூடாது. ப்ரேயர் பண்றோமா, நல்லா ப்ரேயர் பண்ணிருக்கிறோன்னா ஒண்ணுமே பலனை பார்க்க முடியல, டோன்ட் கெட் வியரி, சோர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். தொடர்ந்து நம்ம நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு, நான் செய்யறது நல்லதுதான் அப்படின்னா, அந்த நல்லதை நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக நிறுத்தி கொள்ளாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்க. அதற்குரிய பலனை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். அறுவடை ஆண்டவர் காண செய்வார். ஏற்ற நேரத்துல அதை கண்டிப்பா காண செய்வார். அதுக்கு ஒரு ஒழுங்கு சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக 10ஆம் வசனம், அதை மட்டும் ஒண்ணு வாசிச்சிருங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 6:10 வாசிங்க. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். சரி, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், எல்லாருக்குமே நன்மை செய்யுங்க. ஆனா விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு, விசுவாச குடும்பத்தார்களுக்கு அப்படின்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது. அதாவது எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யற தப்பு இல்லை. ரோட்ல ஒருத்தர் பார்த்தோம் கஷ்டப்படுறாங்க, சுற்றில இருக்கிறவங்க சமுதாயத்துல அவங்களுக்கு செய்யணும், அது தவறல்ல, எல்லாருக்குமே நம்ம செய்யணும். ஆனா வந்து விசேஷமா நம்ம யாருக்கு நன்மை செய்யணும்னா, விசுவாச வீட்டார்கள், விசுவாச குடும்பத்தார், நம்முடைய சபையை சேர்ந்த தேவ பிள்ளைகள், சபையில வந்து நம்மோட ஆராதிக்கிறவர்கள், அவங்களுக்கு வந்து நாம தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். இஸ்லாமியர்களை பாருங்களேன், அவர்கள் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கையை மேம்படுத்திடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு குறைவுனா எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியெல்லாம் செய்யறத பார்க்கிறோம். நம்ம அதே பிரின்சிபலை இது பண்றதுக்காக சொல்ல, ஆனா நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய சகோதரர்கள் இது வந்து ஆதி சபை அழகா செஞ்சாங்க. அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் கொண்டு போய் விற்று கொடுத்தது காரணம் என்னன்னா, சரித்திரத்துல பார்க்கும்போது அன்னைக்கு 3000 பேர் ஒரே டைம்ல சேர்க்கப்பட்டாங்க. அடுத்தது 5000 பேர். சபை எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரே பில்டிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, வீடுகள் தோறும் இது பண்ணாங்க. ஆனா வந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர்கள் வீட்டுல இருந்து தள்ளப்படுறாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைய உபத்திரம், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை, அவங்க குடும்பத்துல இருந்து தள்ளிடுறாங்க. அப்போ சபை தான் அவங்களை வந்து போஷிக்க வேண்டியதா இருக்கு. அன்றாட விசாரணையில விதவைகள் போஷிக்கப்படுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விதவைகள் அதுல கிரேக்கர் எங்களை இது பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு இது பண்றாங்க. எப்படி சாப்பாடு டெய்லி அவங்களுக்கு கொடுத்து இவங்களெல்லாம் கவனிச்சு செய்ய முடியும்? அதுக்குதான் அவங்க இருக்கிறவர்கள், ஆஸ்திகளா இருக்கிறவங்க கொண்டு வந்து விற்று அதையெல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த உணவு இதெல்லாம் கிடைக்கட்டும், தேவையான நன்மைகள்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லிதான் அதெல்லாம் அவங்க கொண்டு வந்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அந்த பகிர்ந்து கொடுத்தல் என்பது விசுவாச குடும்பங்களுக்கு அதிகமா நம்ம செய்ய வேண்டியது மிக அவசியம். அதோடு மற்றவர்களுக்கும் செய்யணும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த அசைன்மெண்ட்டை பத்தியும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 14ஆம் வசனம், 14ஆம் வசனம் இதுல இன்னொரு ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு வசனம் வாசிங்க. நானோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சரி, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மேன்மை பாராட்டெல்லாம் என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை தான். அவருடைய படிப்பை பத்தியோ அவருடைய வேற எந்த விஷயத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டி சொல்லல. அப்போ அந்த இவர்களும் யூத இதுதான் நமக்கு முக்கியம், இதெல்லாம் நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. கிறிஸ்துவனுடைய சிலுவை அதுதான். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. எனக்கு எல்லாமே இந்த சிலுவை தான். சிலுவையை அந்த சிலுவையினாலதான் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கு. சிலுவையினாலதான் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. சிலுவையின் மூலமாய் வருகிற அந்த பாடுகள், அதுல இருந்து அந்த பாடுகளை சுமக்கிறதுக்கு கற்றுக்கொள்றேன். இயேசு சிலுவையை சகித்தார். அப்போ பாடுபடணும், செயல்படணும், எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கறது எனக்கு சிலுவை தான். எனக்கு மேன்மை பாராட்டுறது என்னது? கிராஸ், சிலுவை. ஆண்டவருக்கா பாடுபடுறேன், ஆண்டவருக்கா செயல்படுறேன், ஆண்டவருக்கா வாழ்றேன், ஆண்டவருக்காக தினமும் சிலுவையை சகித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அன்றாடம் சுமக்க வேண்டிய சிலுவை இருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய மேன்மை பாராட்டல் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு என்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுறேன்னு சொல்லுவார். கர்த்தருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி. அப்போ பலவீனங்கள், அதான் அந்த பாடு, சிலுவை, இதெல்லாம் அவர் ஒரு மேன்மை பாராட்டலாம் நினைக்கிறார். பொதுவா உலகத்துல எதை மேன்மை பாராட்டலாம் நினைப்பாங்க? அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு. பவுல் சொல்றாரு, என்னுடைய மேன்மை பாராட்டல் அது இல்லை, சிலுவை, பாடுகள். ஆண்டவருக்கா பாடுபடுறேன், ஆண்டவருக்கா வாழ்றேன், ஆண்டவருக்காக செயல்படுறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. பாருங்க, பாடுபடுகிற சிந்தை நமக்கு தேவை என்பதற்கு ஒரு வசனத்தை கூட பேதுரு எழுதும்போது சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம பொதுவான நிருபங்களை கற்றுக்கொள்ளும் போது அதை படிச்சோம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 4:1-2 வசனங்கள்ல, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு ஆயுதமா இருக்க வேண்டிய அந்த சிந்தை என்னன்னா பாடுபடுகிற சிந்தை. சிலுவை நமக்கு ஒரு மேன்மை பாராட்டல். இயேசுக்காக நம்ம பாடுபடுறோமா? இராணுவ வீரர்கள் அவங்க தேசத்துக்காக அவர்கள் அடிபட்டாலும், தேசத்துக்காக அவர்கள் பண்ணாலும் அது வீர மரணம் என்று சொல்லப்படுகிறதா. மரித்து போனா கூட அதுக்கு குண்டுகள்லாம் முழக்கி அப்படியே அவங்கள இராணுவ மரியாதையோடு அடக்கம் பண்றாங்க. அது ஏன்னா அது ஒரு மேன்மை. என்ன அந்த மாதிரி கிறிஸ்துவுக்காக நம்ம வாழுவது ஒரு மேன்மை. ஒரு ஆண்டவருக்கா பாடு சகிக்கிறது, ஆண்டவருக்கா